ஹாய், வெல்கம் டு A to Z Info. இன்றைக்கி நம்ம நெல்லிக்கனி மற்றும் அதனுடைய சாறுடைய பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். அன்றாடம் உட்கொள்ளும் கனியானது அருமருந்தாகும். இது வாதம், பித்தம், கபம் என்னும் திரிகரண தோஷங்களை போக்க வல்லது. இதனாலேயே 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இதன் பெருமை பற்றி ஆயுர்வேத சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. நமது முன்னோர்கள் இதனை ரசாயனம் என்றே அழைத்துள்ளனர். தினசரி உணவில் நெல்லிக்காயை சேர்த்து கொண்டால் 100 ஆண்டுகள் வரை இளமையுடன் வாழலாம் என்று சித்தர்கள் தங்களின் குறிப்புகளில் எழுதி வைத்துள்ளனர். வேறு எந்த கனியிலும் இல்லாத அளவிற்கு வைட்டமின் சி உடையது. இக்கனியை உண்டால் உமிழ்நீர் சுரப்பை பெருக்கி தாகத்தை தணிக்கும், உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இதில் பல வகை உண்டு. பெருநெல்லி, கருநெல்லி, அருநெல்லி என்பது இதில் உள்ளது. கருநெல்லி கிடைக்காதது, மற்றவை கடைகளில் கிடைக்கும். நெல்லிக்காய் அறுசுவைகளில் 5 சுவை கொண்டது. இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு என்னும் 5 சுவை கொண்டது. இதில் உள்ள இனிப்பும் உவர்ப்பும் பித்தத்தையும், புளிப்பும் கசப்பும் கபம் ஆகியவற்றை போக்க வல்லது. சாத்துக்குடி சாற்றில் உள்ள வைட்டமின் சத்து 20 மடங்கு இதில் உள்ளது. நெல்லிக்காய் வாடிய போதிலும் சிறிதளவும் குறைவதில்லை. கர்ப்பிணிகளுக்கு ஏற்றது. நெல்லிக்காய் இரும்பு சத்து உள்ளது. இரத்தத்தை சுத்தம் செய்து இதயத்தை வலுப்படுத்தும். எனவே கர்ப்பிணிகள் முதல் மாதம் தொட்டு 9 மாதங்கள் வரை காலை மாலை ஒரு நெல்லிக்காய் அல்லது நெல்லி முள்ளி உட்கொண்டால் அடிக்கடி வரும் வாந்தி நிற்கும், நல்ல பசியும் எடுக்கும். நெல்லிக்காயில் உள்ள இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் இரத்த விருத்தியையும் கர்ப்பிணிகளிடையே ஏற்படுத்துகிறது. மேலும் கர்ப்பத்தில் உள்ள சிசுவுக்கும் புஷ்டிகரமான ஆகாரம் கிடைக்கிறது. மாணவர்கள் இதனை தவறாது உட்கொண்டால் நினைவாற்றல் அதிகரிக்கும், புத்தி கூர்மை ஏற்படுத்தும். இப்போது இந்த நெல்லிக்காய் ஜூஸை எப்படியெல்லாம் குடிக்க வேண்டும், அவ்வாறு குடிப்பதால் உடலுக்கு என்ன நன்மையெல்லாம் கிடைக்கும் என்பதை பார்ப்போம். நீரிழிவு நோயாளிகள் நெல்லிக்காய் சாற்றில் சிறிது மஞ்சள் தூள் மற்றும் தேன் சேர்த்து கலந்து குடித்தால் நல்லது. உடல் எடை: நெல்லிக்காய் சாற்றினை தினமும் காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் குடித்தால் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் எடையானது குறையும். ஆஸ்துமா: நெல்லிக்காய் ஜூஸில் சிறிது தேன் கலந்து தினமும் 2 முறை குடித்து வந்தால் ஆஸ்துமா குணமாகிவிடும். மலச்சிக்கல்: நெல்லிக்காய் குடலியக்கத்தை சீராக வைக்கும். எனவே இதனை தினமும் குடித்து வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்து விடலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் சாற்றில் தேன் கலந்து குடிக்கும்போது இரத்தமானது சுத்தமாகும். இதனால் நன்கு சுறுசுறுப்போடு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சிறுநீர் எரிச்சல்: சிலருக்கு சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் ஏற்படும். அத்தகைய எரிச்சலை போக்குவதற்கு தினமும் 2 முறை குடிக்க வேண்டும். குடல் குளிர்ச்சி: கோடை காலத்தில் உடலானது அதிக வெப்பமாக இருக்கும். எனவே அத்தகைய உடல் வெப்பத்தை தணிப்பதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் சிறந்ததாக இருக்கும். அதிகமான இரத்தப்போக்கு: மாதவிடாய் காலத்தில் அதிகப்படியான இரத்தப்போக்கு ஏற்படும் போது தினமும் 3 முறை சிறிது நெல்லிக்காய் ஜூஸை கனிந்த வாழைப்பழத்தையும் சாப்பிட்டால் சரி செய்து விடலாம். அழகான முகம் நன்கு அழகாக பொலிவோடு இருப்பதற்கு தினமும் காலையில் நெல்லிக்காய் சாறுடன் சிறிது தேன் கலந்து குடிக்க வேண்டும். இரத்த சோகை: உடலில் இரத்த குறைவினால் ஏற்படும் ஞாபக மறதியை தடுக்க தினமும் நெல்லிக்காய் சாற்றை குடித்தால் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகமாகி ஞாபக சக்தி அதிகரிக்கும். இதய நோய்: இதயம் பலவீனமாக இருப்பவர்கள் தினமும் நெல்லிக்காய் சாற்றை அளவாக குடித்து வந்தால் இதயத்தில் ஏற்படும் பிரச்சனை சரி செய்யலாம். சரும பிரச்சனைகள்: நெல்லிக்காய் ஜூஸ் சரும பிரச்சனைகளை குணப்படுத்துவதில் மிகச்சிறந்தது. குறிப்பாக முகப்பரு, பிம்பிள் உள்ளவர்கள் அதனை குடித்தால் போக்கிவிடலாம். கண் பார்வை: நெல்லிக்காய் சாற்றை குடித்தால் கண் பார்வை அதிகரிக்கும். முதுமை தோற்றம்: நெல்லிக்காய் சாறு உடலில் உள்ள டாக்சின்களை வெளியேற்றி முதுமை தோற்றமானது விரைவில் வெளிப்படுவதை தடுக்கும். இதுபோன்று நெல்லிக்காயை பயன்படுத்தி இத்தகைய பயன்களை தரும் நெல்லிக்காயை நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங் ஃபார் A to Z Info.